எல்லா நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடமும் இந்த ஸ்தலத்திலே தேவாதி தேவன் அவர் மொழித்த 7 வசனங்களை நாம் தியானிக்கும்படியாக அவர் கிருபை புரிந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அமைதியான சூழ்நிலையில அருமையான 6 வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் 7வது வார்த்தையை சிந்திக்க முயல்படுகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். அடிமையை சிலுவையின் அடியிலே மறைத்து ஆண்டவரை உண்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த 7வது வார்த்தையின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறது என்ன என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். சிந்திக்கும்படியான 7வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஒருவர் மரிக்கும் போது அவர் இறுதியாக கூறும் வார்த்தைகளுக்கு அவரது உற்றார் உறவினர்கள் அதிக முக்கியத்துவம் அளிப்பது வழக்கம். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்துக்குள் ஆழமாக புதைந்து வெளிப்படக்கூடிய ஒரு உண்மையான வார்த்தைகளாக அவைகள் கருதப்படுகிறது. இறுதியாக அவர்கள் கூறும் அந்த வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தான் மரிக்கும் முன்னே இவ்வுலகத்தில் ஒரு திருமுறை கூட இல்லாதவாறு எல்லாவற்றையும் அழித்து விடுவேன் என்று சொன்ன வால்டர் என்பவர் பிரான்ஸ் நாட்டின் புரட்சியாளன். அவர் தன்னுடைய மரண தருவாயில் இருக்கும் போது தன்னுடைய மருத்துவரிடம் இப்படியாக அவர் கேட்டாராம்: நான் கடவுளாலும் நான் கைவிடப்பட்டேன், மனிதர்களாலும் நான் கைவிடப்பட்டேன். நீ உமக்கு முடியுமானால் என்னுடைய ஆட்சி நாட்களை 6 மாதம் கூட்டி தர வேண்டும் என்று சொல்லி கேட்டானாம். எத்தனை பரிதாபமான ஒரு வேண்டுகோள் இது! வரலாற்று கூற்றின்படி வால்டர் மரிக்கும் சூழலில் எனக்கு ஜெபிக்கும்படியாக ஒரு போதகர் வேண்டும் என்று சொல்லி கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவருடைய தொண்டர்கள் நாஸ்திகராக இருந்தபடியினால் அவரை ஒரு அறைக்குள்ளாக அடைத்து வைத்து விட்டார்களாம். பரிதாபமான நிலைமையிலே அவருடைய மரணம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கு அவர் சிலுவையிலே மிகுந்த சமாதானத்துடனும் தெளிவுடனும் நம்முடைய மரணத்தை சந்தித்தார். இங்கு 6வது வார்த்தையாக முடிந்தது என்று இயேசு கூறின பிறகு வேறு செய்தி இல்லை என நினைப்பது இயல்புதான். ஆனால் பணி முடிந்த பின் ஒப்படைப்பு என்ற ஒரு நிகழ்வு உண்டு என்பதை இந்த 7வது வார்த்தையின் மூலம் நாம் உணரலாம். இயேசு கிறிஸ்து பிதாவிடம் இந்த வார்த்தையை கூறி ஜீவனை ஒப்படைத்தார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார். பிதாவிடமிருந்து பெற்ற ஆவியை பிதாவிடமே அவர் ஒப்படைக்கிறார். முதலாவதாக வார்த்தையிலே பிதாவே என்று அழைத்தவர் கடைசி இந்த வார்த்தையிலும் பிதாவே என்று கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை ஒப்படைக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவிடம் ஒப்படைத்ததன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை 3 குறிப்புகளின் மூலமாக நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, ஒப்படைப்பின் பணி எல்லாருக்கும் உண்டு. ஒப்படைப்பின் பணி நம் எல்லாருக்கும் உண்டு. நாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில நாம் எடுத்துக்கொள்வோமானால் பணிபுரிகிறவர்களுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய வேலை முடிந்து விசேஷமாக ஷிஃப்ட் டியூட்டி பார்க்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். வேலை முடித்துவிட்டு நாம் அப்படியே திரும்பி வந்துவிட முடியாது. அடுத்து வருகிறவர்களிடம் நம்முடைய கடமையை ஒப்படைக்க வேண்டும். நாம் ஒப்படைத்து முடித்து விட்டுதான் நம்ம சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்ப வேண்டும். ஆக அந்த ஒப்படைப்பின் பணி நம் எல்லாருக்கும் உண்டு. கடவுளிடமும் நாம் ஒப்படைக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய முழு வாழ்க்கை, சுருக்கமாக நான் சொல்வோமானால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். மரணத்தில் சிலர் தன் உயிரை மிகுந்த அங்கலாய் போடும், சிலர் அமைதலோடும் அவர்கள் ஒப்படைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அநேகர் அவர்களுடைய மரணத்தின் போது, ஐயோ நான் ஒன்றும் செய்யவில்லையே, நான் என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லையே, சேர்த்து வைத்ததையும் என் மரணத்திற்கு பிறகு அவர்கள் சண்டை போட்டு கொள்வார்களே
என்று சொல்லி மிகுந்த அங்கலாய்ப்போடு தன்னுடைய மரணத்தை சந்திப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு உடையவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தன்னை ஒப்படைப்பதை நாம் காண முடிகிறது. இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் தான் மரிக்கும் போது, ஓ லார்ட் ரிசீவ் மை ஸ்பிரிட் என்று சொல்லி, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்று சொல்லி மரித்தானா. ஏன் விசுவாச வீரனான மார்ட்டின் லூதரும் கூட தான் மரிக்கும் போது, உமக்கு என் ஆவியை உமக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மரித்து ஜீவனை விட்டாராம். என்ன ஒரு பாக்கியம்! நாம் மரணத்தின் போது நமது உயிரையும் நமது உடைமைகளையும் உரியவரிடம் ஒப்புவிக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? எந்த சூழ்நிலை ஆனாலும் எந்த நேரம் ஆனாலும் நாம் நம்முடைய உடைமைகளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை பிதாவிடம் ஒரு பரிபூர்ணமாக ஒரு முழுமையாக அவர் ஒப்படைத்தார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஒரு பரிபூர்ணமான ஒரு ஒப்படைப்பை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பணியை ஒப்புவைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பிதாவிடம் ஒப்படைத்ததன் மூலம் மரணம் பற்றிய உண்மை வெளிப்படுகிறது. மரணம் பற்றிய உண்மை வெளிப்படுகிறது. மரணம் என்பது நித்திரைக்கு ஒப்பானது. இயேசு கூறிய இந்த 7வது வார்த்தையை நாம் சொல்வோமானால், இட்ஸ் a prayer of committal. இது ஒரு ஜெபம் என்று நாம் சொல்லலாம். யூத தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகள் உறங்க போவதற்கு முன்பதாக, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ல வைத்து அவர்களை தூங்க அனுப்புவார்களாம். அதே போல இயேசு கிறிஸ்துவும் அந்த காலத்திலே அவருடைய தாயாகிய மரியாளும் நிச்சயமாக இந்த ஜெபத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்க கூடும். எனவேதான் அந்த யூத பிள்ளைகள் செய்கிற அந்த ஜெபத்தை, பெட்டைம் பிரேயர், அதை அவர் சொல்லுகிறார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி. இதை சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலையும் நாம் பார்க்கிறோம். உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. இயேசுவை பொறுத்த மட்டில் மரணம் என்பது ஒரு உறக்கமே. அது உயிர்த்தெழுதல் என்னும் ஒரு புது வாழ்வாக, ஒரு புது வாழ்க்கையாக அது மாறுகிறது. ஆகவே மரணம் என்பது உறக்கம் என்ற உண்மை இங்கு நமக்கு தெளிவாகிறது. உறக்கத்தோடு அந்த உயிர்த்தெழுதலில் ஒரு புது வாழ்வை பெறுகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கு காண்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து இங்கு யூத அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். பிதாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி. மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் இயேசு கிறிஸ்து பிதாவிடம் ஒப்படைத்ததன் மூலம் மனிதனின் ஆணவம் முடிந்தது. மனிதனின் ஆணவம் முடிந்தது. அவர்களுடைய முழு நோக்கமும் இயேசுவை சிலுவையில் அறைவது. ஆனால் அது சிலுவை வரை மாத்திரமே. அவரை அடிக்கலாம், அவரை குட்டலாம், அவரை துப்பலாம், அவருக்கு முள்முடி சூட்டலாம், ஆனால் அவரை கொல்ல முடியாது. அவர்களுடைய ஆணவம் அந்த சிலுவை வரை மாத்திரமே. இயேசு கிறிஸ்து ஒருவேளை மரணத்தை தவிர்க்க வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பார், ஆனால் செய்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் தாமே முன் வந்து தன் உயிரை பிதாவிடம் ஒப்படைக்கிறார். willingly volunteered himself. அவர் தாமாகவே முன் வந்து பிதாவினிடத்தில் தன் ஜீவனை அர்ப்பணிக்கிறார். இங்கு நாம் பார்க்கும்போது இந்த யூத மக்களின் முழு ஆணவமும் முறியடிக்கப்படுகிறது. கடவுளுடைய அந்த தூய திட்டம் அந்த வெற்றி பெறுகிறதாக நாம் இங்கு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக அவர் ஏற்றார். அவர் ஜெயித்தார். அவர் உயிர்த்தெழுதலின் வாழ்வை நமக்கு கொடுத்தார். கிறிஸ்து மரித்திராவிட்டால் நமக்கு இன்று வாழ்க்கை இல்லை. பிரியமானவர்களே, ஒப்புவிக்கப்படாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். நாம் அதை மறைத்து வைக்கிற காரியங்களாக சில வேளை இருக்கலாம். இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒப்புவிக்கப்பட நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் பரிபூர்ணமாக ஒப்புவிக்கப்பட நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம சிந்தனைகள், நம்முடைய இருதயம், நம்முடைய செயல்பாடு, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருக்குரியது. அவர் கொடுத்த வாழ்க்கை நாம் ஒப்படைக்கும்படியாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒப்படைப்பின் பணி இது. மரணம் நித்திரைக்கு ஒப்பானது. எந்த வேளையிலும் நமக்கு மரணம் வரலாம். ஆனால் எதிர்கொள்வதற்கு நாம் இருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்பாக நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நிச்சயமாகவே உண்டு.
மனிதனின் ஆணவம் முடிந்தது. ஒருவேளை இன்றும் கூட பல காரியங்களின் நிமித்தமாக இருதயத்திலே ஆணவம் கொண்டவர்களாக நான் தான் செய்தேன், என்னால் தான் இது வந்தது என்று சொல்லி நாம் நினைப்போமானால் இது ஆணவம் முடிகிற ஒரு நேரம். நாம் கர்த்தரிடத்திலே நம்மையும் நம் ஆத்மாவையும் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி